வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே மற்றும் டெட் தேர்வர்களே. இது கேஆர் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கும் 6th ஸ்டாண்டர்டில் தமிழ் டேம் 1ல் பார்ட் 2 பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் இயல் 2ல் ஏதிலி குருவிகள் அப்படிங்கிற டாப்பிக்கை நான் பார்ட் 1ல் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் சொல்லலை அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் நம்மளுடைய அரசு புத்தகத்தை என்ன செய்கிறாங்க, அலைன் பண்ணுறாங்க. சில இதை 2022 பதிப்பில் பார்த்திங்கன்னா இந்த இயல் 2ல் ஏதிலி குருவிகள் இருக்காது. இப்போ 25 திருத்திய பதிப்பில் இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாமல் 2வது டேமில் இருக்கிற துன்பம் வெல்லும் கல்வி அந்த இதை அப்படியே எடுத்துகிட்டு டேம் 1ல் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்து இப்போ உள்ள கரண்ட்டில் உள்ள பதிவை எடுத்து அதில் இருந்து எடுத்து போட்டிருக்கேன். இதில் ஏதிலி குருவிகள் மட்டும் இயல் 2ல் இல்லை, அதை இதில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். மற்றபடி நம்ம டேம் 2ல் இருக்க அந்த துன்பம் வெல்லும் கல்வி அதை டேம் 1ல் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதையும் சேர்த்து இப்போ ஒரு தனி பார்ட் வீடியோவாக போட போகிறேன். ஓகே. இயல் 2 ஏதிலி குருவிகள் ஒரு வரி வினாக்கள். நம்பர் 1, ஏதிலி குருவிகள் பாடலின் ஆசிரியர் அழகிய பெரியவன். ஏதிலி குருவிகள் பாடலின் ஆசிரியர் அழகிய பெரியவன். நம்பர் 2, அழகிய பெரியவன் இயற்பெயர் அரவிந்தன். அழகிய பெரியவன் இயற்பெயர் அரவிந்தன். நம்பர் 3, 2003ஆம் ஆண்டில் தகப்பன் கொடி புதினத்திற்காக தமிழ்நாடு அரசின் விருது பெற்றவர் அழகிய பெரியவன். 2003ஆம் ஆண்டில் தகப்பன் கொடி புதினத்திற்காக தமிழ்நாடு அரசின் விருது பெற்றவர் அழகிய பெரியவன். நம்பர் 4, அழகிய பெரியவனின் நூட்கள் குறடு, நெறிக்கட்டு, அரூப நஞ்சு, பெருகும் வேட்கை. அழகிய பெரியவனின் நூட்கள் குறடு, நெறிக்கட்டு, அரூப நஞ்சு, பெருகும் வேட்கை. நெக்ஸ்ட்டு நம்பர் 5, பொருள் தருக. ஏதிலி அகதி. ஏதிலி அகதி. மருகியது, வருந்தியது. மருகியது, வருந்தியது. நம்பர் 6, கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் ஏதிலிகளாக வேறிடம் சென்றன. கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் ஏதிலிகளாக வேறிடம் சென்றன. 7th 1, பிரித்தெழுதுக. முன்பென்றால் முன்பு கூட்டல் என்றால் சுழித்தோடும், சுழித்து கூட்டல் ஓடும். சேர்த்தெழுதுக. வழி கூட்டல் எல்லாம், வழியெல்லாம். நெக்ஸ்ட்டு இயல் 3ல் கல்வியை போற்று. கல்வியை போற்று என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? நீதி வெண்பா. கல்வியை போற்று என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? நீதி வெண்பா. நம்பர் 10, நீதி வெண்பா என்னும் நூலை இயற்றியவர் கா.ப. செய்குதம்பி பாவலர். நீதி வெண்பா என்னும் நூலை இயற்றியவர் கா.ப. செய்குதம்பி பாவலர். நம்பர் 11, சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் யார்? கா.ப. செய்குதம்பி பாவலர். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் கா.ப. செய்குதம்பி பாவலர். நம்பர் 12, அறிஞர்கள் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதவதானி எனும் பட்டம் பெற்றவர் கா.ப. செய்குதம்பி பாவலர். அறிஞர்கள் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்னும் பட்டம் பெற்றவர் கா.ப. செய்குதம்பி பாவலர். 13, செய்குதம்பி பாவலரின் பிறந்த ஊர் இடலாக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம். செய்குதம்பி பாவலர் பிறந்த ஊர் இடலாக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம். நெக்ஸ்ட் நம்பர் 14, செய்குதம்பி பாவலரின் நூல்கள் நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி. நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி, திருமதினத்து அந்தாதி. திருமதினத்து அந்தாதி. நெக்ஸ்ட் 15, பொருள் தருக. பெருக்கி வளர்த்து, மருளை மயக்கத்தை, தெருளை தெளிவை, அறுத்துவதும் தருவதும், திருத்தி சீராக்கி, மதி அறிவு, ஆவி உயிர், பொருத்துவதும் சேர்ப்பதும். அகைன் ரீட் பண்ணுறேன். பெருக்கி வளர்த்து, மருளை மயக்கத்தை, தெருளை தெளிவை, அறுத்துவதும்
தருவதும். திருத்தி சீராக்கி. மதி அறிவு. ஆவி உயிர். பொருத்துவதும் சேர்ப்பதும். நெக்ஸ்ட்டு நம்பர் 16. முதல் எழுத்து அளவொத்து இருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடையாகும். முதல் எழுத்து அளவொத்து இருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடையாகும். எடுத்துக்காட்டு: அருளை மருளை. அறுத்துவதும் பொருத்துவதும். அருளை மருளை. அறுத்துவதும் பொருத்துவதும். நம்பர் 17. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. இது யார் கூற்று? ஔவையார். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது யார் கூற்று? ஔவையார். நம்பர் 18. கல்வியானது நமக்கு உயிருக்கு துணையாய் அமைகிறது. கல்வியானது நமக்கு உயிருக்கு துணையாய் அமைகிறது. நம்பர் 19. அருந்துணை எனும் சொல்லை பிரித்து எழுதுக. அருமை கூட்டல் துணை. அருந்துணை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. அருமை கூட்டல் துணை. 20. கல்வி கூட்டல் என்றே என்பதனை சேர்த்து எழுதுக. கல்வி என்றே. நெக்ஸ்ட்டு துன்பத்தை வெல்லும் கல்வி. நம்பர் 21. துன்பத்தை வெல்லும் கல்வி என்ற பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். துன்பத்தை வெல்லும் கல்வி எனும் பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நம்பர் 22. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 23. திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 24. மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 25. பொருள் தருக. தூற்றும்படி இகழும்படி. தூற்றும்படி இகழும்படி. மூத்தோர் பெரியோர். மேதைகள் அறிஞர்கள். மாற்றார் மற்றவர். நெறி வழி. வற்றாமல் குறையாமல். சரிங்களா? அகைன் ரீட் பண்ணுறேன். தூற்றும்படி இகழும்படி. மூத்தோர் பெரியோர். மேதைகள் அறிஞர்கள். மாற்றார் மற்றவர். நெறி வழி. வற்றாமல் குறையாமல். நெக்ஸ்ட்டு 26. முதல் எழுத்து ஒன்றி வருவதை மூனைத்தடை என்பர். முதல் எழுத்து ஒன்றி வருவதை மூனைத்தொடை என்பர். எந்த தொடையில் குறில் நெடிலில் மாறியும் வரலாம்? மூனை தொடையில். அதாவது முதல் எழுத்து ஒன்று போல் வரணும்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்தில் ரெண்டு வேர்டில் ஒரு வேர்டில் என்ன செய்யலாம்? குறிலாக இருக்கலாம், அடுத்த வேர்டில் நெடிலாக இருக்கலாம். சேம் லெட்டர் இருந்தாலே அது மூனை தொடை. சரிங்களா? 28. வார்த்தையின் இறுதி எழுத்து ஒன்றி வருவதை இயைபு தொடை என்பர். வார்த்தையின் இறுதி எழுத்து ஒன்றி வருவதை இயைபு தொடை என்பர். 29. மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. 30. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். 31. கைப்பொருள் எனும் சொல்லை பிரித்து எழுதுக. கை கூட்டல் பொருள். கைப்பொருள் எனும் சொல்லை பிரித்து எழுதுக. கை கூட்டல் பொருள். 32. மானம் கூட்டல் இல்லா எனும் சொல்லை சேர்த்தெழுதுக. மானம் இல்லா. மானம் கூட்டல் இல்லா எனும் சொல்லை சேர்த்தெழுதுக. மானம் இல்லா. நெக்ஸ்ட்டு கல்வி கண் திறந்தவர். 33. காமராஜரின் சிறப்பு பெயர்கள்: பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். காமராஜரின் சிறப்பு பெயர்கள்: பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர்,
தலைவர்களை உருவாக்குபவர். 34 கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனமாற பாராட்ட பெற்றவர் யார்? காமராஜர். கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனமாற பாராட்ட பெற்றவர் யார்? காமராஜர். 35 இலவச கட்டாய கல்வி சட்டம், மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம் போன்றவற்றை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர். 36 மதுரை பல்கலைக்கழகத்திற்கு தமிழ்நாடு அரசு என்ன பெயரை சூட்டி பெருமை சேர்த்தது? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு தமிழ்நாடு அரசு என்ன பெயரை சூட்டி பெருமை சேர்த்தது? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். நெக்ஸ்ட்டு, நடுவண் அரசு காமராஜருக்கு 1976 வழங்கிய விருது பாரத ரத்னா. நடுவண் அரசு காமராஜருக்கு 1976 வழங்கிய விருது பாரத ரத்னா. 38 தமிழ்நாடு அரசு சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு என்ன பெயர் சூட்டியது? காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம். தமிழ்நாடு அரசு சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு என்ன பெயர் சூட்டியது? காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம். 39 கல்வி வளர்ச்சி நாள் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15. கல்வி வளர்ச்சி நாள் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15. நம்பர் 40 பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. 41 பசியின்றி எனும் சொல்லை பிரித்து எழுதுக. பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு எனும் சொல்லை பிரித்து எழுதுக. படிப்பு கூட்டல் அறிவு. நெக்ஸ்ட்டு 43 காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுதுக. காட்டாறு. 44 குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். 45 காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். நூலகம் நோக்கி. சரிங்களா, அடுத்த டாபிக் 46 ஆசிய கண்டத்திலேயே 3வது பெரிய நூலகம் எது? சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம். 47 சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டது? அதன் பரப்பளவு என்ன? தரைத்தளத்தை சேர்த்து 9 அடுக்குகள். பரப்பளவு 8 ஏக்கர். அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டது? அதன் பரப்பளவு என்ன? தரைத்தளத்தை சேர்த்து 9 அடுக்குகள். பரப்பளவு 8 ஏக்கர். 48 நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? முனைவர் ரா அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? முனைவர் ரா அரங்கநாதன். 49 இந்திய நூலகவியலின் தந்தை யார்? முனைவர் ரா அரங்கநாதன். இந்திய நூலகவியலின் தந்தை யார்? முனைவர் ரா அரங்கநாதன். 50 அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் தளங்கள். சரிங்களா, அந்த 8 தளங்கள் இருக்குல்ல, அந்த 8 தளங்களில் அதாவது 9 தளம் தரைதளத்தை சேர்த்து அந்த மேலே இருக்க அந்த 8 தளத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். தரைதளம் சொந்த நூல் படிப்பகம், பிரைலி நூல்கள், அதாவது கண் பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த இது. சரிங்களா, தரைதளம் சொந்த நூல் படிப்பகம், பிரைலி நூல்கள், இந்த தளம் ஃபுல்லாகவே அவங்களுக்குரியது தான். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளம் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளம் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். இந்த 8ஆம் தளத்தில் அலுவலகம் இருக்கும். சரிங்களா, 7ஆம் தளம் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். ஓகேங்களா, இதை வேணும்னா நீங்கள் அப்படி பாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 51 ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? சீனா. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? சீனா. 52
சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது சா ரா அரங்கநாதன் விருது. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது சா ரா அரங்கநாதன் விருது. 53. தமிழ்நாடு அரசு தற்பொழுது எந்த திட்டத்தை தொடங்கியுள்ளது? நடமாடும் நூலகம். தமிழ்நாடு அரசு தற்பொழுது எந்த திட்டத்தை தொடங்கியுள்ளது? நடமாடும் நூலகம். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது என்னது? கலைச்சொற்கள். கல்வி எஜுகேஷன், நூலகம் லைப்ரரி, மின்தூக்கி லிஃப்ட், மின்னூல் இ புக், பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி, நகரும் படிக்கட்டு எஸ்கலேட்டர், மின் நூலகம் இ லைப்ரரி, மின் இதழ்கள் இ மேகசின். அகைன் ரீட் பண்ணுறேன். கல்வி எஜுகேஷன், நூலகம் லைப்ரரி, மின்தூக்கி லிஃப்ட், மின்னூல் இ புக், பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி, நகரும் படிக்கட்டு எஸ்கலேட்டர், மின் நூலகம் இ லைப்ரரி, மின் இதழ்கள் இ மேகசின். நெக்ஸ்ட்டு மொழி முதல் எழுத்துக்கள். நம்ம போன வீடியோவில் எடுத்திருக்கோம். இந்த வீடியோவில் இந்த லெசனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மொழி முதல் எழுத்துக்கள் மட்டும்தான் இந்த இயலில் கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் கூட நான் அந்த ஸ்க்ரீன் நல்லா கிளியராக தெரியலை. ஸோ அதனால் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி 2 பார்ட்டாக பிரித்து ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். சரிங்களா? உயிரெழுத்துக்கள் 12 சொல்லுமே சொல்லின் முதலில் வரும். கா ச த ந ப ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மொழி எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். சரிங்களா? உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்ல ஸ்டார்டிங் வேர்டில் ஸ்டார்டிங்கில் வரும். கா ச த ந ப ம இந்த 6 எழுத்துக்களில் இருக்கிறதையும் சொல்லின் முதலில் வரும். ஞ ஞ ய வ இந்த 4 உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். இந்த ஃபஸ்ட்டு ஞ இருக்குது பார்த்தீங்களா? சங்கு ஞ அந்த ஞால அந்த ஞா மட்டும்தான் முதல்ல வரும். ஞனம், அதுவும் அஞ்ஞனம் இங்ஞனம் எங்ஞனம் அந்த வார்த்தைகளில் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஞ மஞ்சள் ஞா இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஞா வரிசையில் ஞ ஞா ஞே ஞோ. சரியா? ரெண்டுமே ஒற்றை கொம்பு தான். ஞே ஞோ இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். யா வரிசையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 எழுத்துக்கள் வரும். ய யா யு யூ யோ யவ் இந்த 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். வா வரிசையில் 8 எழுத்துக்கள். வ வா வி வி வெ வே வை வவ். வ வா வி வி வெ வே வை வவ் ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18மே முதலில் வராது. அது மாதிரி மயங்கொலி எழுத்துக்கள் இருக்குல்ல, ட ந ர ல ல ர ந இந்த 8 உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையில் எந்த எழுத்துமே சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஞ ஞ ய வ இந்த 4ல் எதெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தோமோ மற்ற எந்த எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வராது. நெக்ஸ்ட்டு இதில் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. கடவுள் வாழ்த்து, அதுக்குரிய எளிய உரை. இது கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொடுத்துருக்கேன். நமக்கும் டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இது ஜஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யலாம், பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து ஜஸ்ட்டு நான் ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அந்த மீனிங்லாம் புரியும். நீத்தார் பெருமை, வான் சிறப்பு, அரண் வலியுறுத்தல், கடவுள் வாழ்த்து இந்த 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கேஆர் டிஎன்பிஎஸ்சியில் 5th ஸ்டாண்டர்டில் தமிழ் டேம் 1, 2, 3 பிடிஎஃப் இருக்குது. இவிஎஸ் 1, 2, 3 பிடிஎஃப் இருக்குது. இவிஎஸ்எஸில் 1, 2, 3 பிடிஎஃப் இருக்குது. இது டோட்டலாக 60 rupees. வேணுங்கிறவங்க, எனக்கு டைம் இல்லை, வீடியோ பார்க்க டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜிபே ஃபோன்பேயில் இந்த நம்பருக்கு 9080017045 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன்பே பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என் வாட்ஸ்அப் நம்பரில் உடனே அனுப்பப்படும். நீங்கள் ஜிபேயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டிங்கன்னா அதே நம்பருக்கு நாங்கள் பிடிஎஃப் எல்லாம் சென்ட் பண்ணிடுவோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இது கேஆர் டிஎன்பிஎஸ்சி.